அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 சட்டத்தினுடைய சாப்டர் 12வது சாப்டரை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் எது தொடர்பானது? போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பானது. ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் தி போலீஸ். குற்ற தடுப்பு நடவடிக்கையில் போலீசாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எந்த மாதிரியான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட சட்டம் அனுமதிக்கிறது என்பதை சாப்டர் 12ல் இந்த புதிய சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது 1, 2, 3, 4, 5 சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது. செக்ஷன் 168 172 வரைக்கும் 5 sections are available under this chapter. Preventive action of police. போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான அதிகாரங்களை இந்த பகுதி பேசுகிறது. முதல் செக்ஷன் 168. போலீசாருடைய கடமைகளில் முக்கியமான ஒன்றை பற்றி இது சொல்லுது. போலீஸ் எந்த விஷயத்தில் தலையிடலாம், எந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றங்கள் வரையறை செய்திருக்கு. ஆனால் இந்த சட்டப்பிரிவு 168 என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடலாம். எப்படிப்பட்ட விஷயத்தில் தலையிடலாம் அப்படின்னா, ஒவ்வொரு போலீசாரும் குற்றம் நிகழ்வதை தடுக்கும் நோக்கத்தில் தலையீடு செய்யலாம். இப்போ ஒரு கூட்டமாக 10-15 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கு. அந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ், கைது செய்யப்படக்கூடிய ஒரு குற்றச்சம்பவம் நடக்க போகிறதா போலீஸாருக்கு தோணுது. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி இந்த 10-15 நபர்கள் வாக்குவாதம் செய்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே இடைமறிக்கலாம், தலையீடு செய்யலாம். அப்படி போலீசார் தலையீடு செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவு 168 அதிகாரம் அளிக்கிறது. போலீஸ் அவருடைய முழு திறனையும் அவருடைய முழு திறமையையும் இதற்காக பயன்படுத்தணும். அதாவது கைது செய்யக்கூடிய ஒரு குற்றச் செயல் நிகழ்வதை தடுப்பதற்காக அந்த காவல் அதிகாரி தன்னுடைய முழு திறனையும் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயமாக்குகிறது இந்த செக்ஷன் 168. செக்ஷன் 169 எதை பற்றி பேசுது அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிசைன் டு கமிட் காக்னைசபிள் அஃபென்ஸ். காக்னைசபிள் அஃபென்ஸ் பற்றி சில நபர்கள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. குற்றம் செய்வதற்கு திட்டம் போடுவது போலீசாருக்கு தெரிய வரும்போது போலீசார் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த செக்ஷன் 169 சொல்லுது. குற்ற செயல் ஒன்றை அரங்கேற்றுவதற்காக அல்லது குற்றம் ஒன்றை நிகழ்த்துவதற்காக யாராவது தயாராகி வருவதாக தகவல் கிடைத்தால் அதனை இந்த போலீஸ் அந்த தகவலை 3 பேருக்கு சொல்லணும். ஒரு போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? ஏதோ ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருக்கு சொல்லணும்? முதல்ல தன்னுடைய மேல் அதிகாரிக்கு சொல்லணும். ஹையர் அஃபிஷியல் தன்னுடைய மேல் அதிகாரிக்கு ஒவ்வொரு போலீசாரும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது யாருக்கு சொல்லணும்? அந்த குற்ற நிகழ்வை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட காவல் அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். சில ஸ்பெஷல் டியூட்டியில் இருப்பாங்க. இப்போ கஞ்சா கடத்துவது ஒரு தனி பிரிவு இருக்குது, அதை தடுப்பதற்காக. அப்போ அந்த போதைப் பொருள் தொடர்பாக தகவல் கிடைக்கும்போது போதை
தடுப்பு பிரிவுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அதான் ரெண்டாவது விஷயம். முதல்ல தன்னுடைய மேலதிகாரிக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்காரு. ரெண்டாவது குற்ற நிகழ்வை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு இவர் நினைக்கிறாரு இல்லையா, இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த குற்றச்சம்பவத்தை காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? அப்படி காக்னைசன்ஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துவதற்கு யாருக்கு உரிமை இருக்கோ அந்த அதிகாரிக்கு தகவல் சொல்லணும். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்க போகிறதா தெரியுது, உடனடியாக மேலதிகாரிக்கு சொல்லணும், ஸ்பெஷல் டீமுக்கு சொல்லணும், அல்லது அந்த அஃபென்ஸை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் எந்த போலீஸுக்கு இருக்கோ அந்த போலீஸுக்கு தகவல் சொல்லணும். இப்படி தனக்கு தெரிஞ்ச தகவலை அவர் தன்னோட வைத்து கொள்ளாமல் அதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கையில் அந்த போலீஸ்காரர் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கடமையை இந்த சட்டப்பிரிவு எடுத்து சொல்கிறது. அந்த போலீஸாருக்கு கூடுதலாக சில அதிகாரத்தையும் இந்த சாப்டர் கொடுக்குது. சட்டப்பிரிவு 170. இந்த 170ல் 2 சப்செக்ஷன் இருக்கு. ஒன்றாவது சப்செக்ஷன், அதாவது ஒரு குற்றச்சம்பவத்தை நிகழ்த்துவதற்காக திட்டம் போடுகிறார்கள். அந்த குற்றச்சம்பவம் காக்னைசபிள் அஃபென்ஸாக இருந்தால் தகவல் கிடைத்ததும் அப்படி திட்டம் போட்டிருக்கக்கூடிய நபர்களை உடனடியாக கைது பண்ண வேண்டும். திட்டம் போடுகிற நபர்களை கைது செய்வதற்கு நீதித்துறை நடுவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோடைய முன் அனுமதி தேவையில்லை. அதே போல நீதிமன்றத்தில் இருந்து வாரண்ட் தேவையில்லை. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அரெஸ்ட்டை செய்யலாம் அப்படின்னா, கைது பண்ணினா மட்டும்தான் குற்றம் நடப்பதை தடுக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கணும். கைது செய்தால் மட்டும்தான் குற்றம் நிகழ்வதை தடுக்க முடியும் என்கிற சூழ்நிலை இருந்தால் குற்றச் செயலை செய்வதற்காக திட்டம் போடுவதில் தொடர்புடைய நபர்களை வாரண்ட் இல்லாமல், நீதித்துறை நடுவரின் முன் அனுமதி இல்லாமல் போலீசார் கைது செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவு அனுமதி வழங்குகிறது. இது சட்டப்பிரிவு 170ல் சப்செக்ஷன் 1. சரி, இந்த போலீஸார் என்ன பண்ணுறாரு, கைது பண்ணிட்டார், அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் எவ்வளவு நேரம் கஸ்டடியில் வச்சுருக்கலாம்? சப்செக்ஷன் 1க்கு கீழே கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நேரம் கஸ்டடியில் வைத்திருக்கலாம் என்பதற்கு விடையாக 170 சப்செக்ஷன் 2 அமைஞ்சிருக்கு. 24 மணி நேரம் வச்சிருக்கலாம். அதாவது இந்த சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அல்லது வேறு சட்டம் 24 மணி நேரத்தையும் தாண்டி வச்சிருக்க அனுமதிக்குது அப்படின்னு சொன்னால் 24 ஹவர்ஸுக்கு மேலே வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி 24 மணி நேரத்துக்கு மேலே வச்சிருக்கிறதுக்கு இந்த பிஎன்எஸ்எஸ்லேயோ அல்லது வேறு ஸ்பெஷல் ஆக்ட் எதுலேயுமே அனுமதி இல்லாத பட்சத்தில் 24 மணி நேரத்துக்கு மேலே கஸ்டடியில் வச்சிருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? உடனடியாக நியரஸ்ட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் ஆஜர்படுத்த வேண்டும். அனுமதி இல்லாத பட்சத்தில் 24 மணி நேரம் மட்டும்தான் கஸ்டடியில் வைத்திருப்பதற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்குகிறது. இது செக்ஷன் 170 பார்த்தோம். இனி செக்ஷன் 171. இந்த 171 என்ன சொல்லுது அப்படின்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஏற்படுறத தடுக்கிறது சம்பந்தமாக பேசுது. போலீஸாருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, போலீஸாருக்கு என்ன டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் 171 பேசுது. பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுவதை தடுப்பது தொடர்பாக போலீஸாரின் கடமை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்லும் வகையில் செக்ஷன் 171 அமைஞ்சிருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய அதிகாரத்தின்படி தலையிட்டு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கலாம். போலீஸ் அதிகாரி ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்.
அவருடைய பார்வையில் அல்லது அவருடைய சிந்தனையில் இந்த நபர் வந்து பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னு வைங்க, அவ்வாறு சேதம் ஏற்படுறத வந்து தடுப்பதற்கு எல்லா விதமான அதிகாரமும் போலீஸ் அதிகாரிக்கு உண்டு அப்படிங்கிறது செக்ஷன் 171. இந்த பொது சொத்து எந்த மாதிரி இருக்கும்? அசையும் சொத்தாக இருக்கலாம் அல்லது அசையாத சொத்தாக இருக்கலாம். அசையும் சொத்து அப்படிங்கிறது வாகனங்கள், அதுவும் உள்ளடக்கும். செல்போன் டவர்ஸ் அசையாத சொத்து. இந்த மாதிரி அசையும் சொத்து அல்லது அசையா சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காவல் அதிகாரிக்கு அதிகாரம் வழங்குகிற சட்டப்பிரிவு 171 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. அதே மாதிரி வேறு என்ன சொத்துக்களுக்கு வந்து சேதம் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது எல்லை, ஒரு 2 கிராமத்தை பிரிப்பதற்காக எல்லை போர்டு வச்சுருக்காங்க, அது பொது எல்லை. மைல்கல், சாலை ஓரத்தில் வந்து இந்த ஊருக்கு இந்த நகரத்துக்கு செல்வதற்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு மைல்கல் வச்சுருக்கிறாங்க. அந்த மைல்கல்லுக்கும் சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு கடமை இருக்குது. அதே மாதிரி சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டி பலகை, இந்த ஊருக்கு செல்லக்கூடிய பாதை இது என எடுத்து சொல்வது. அந்த காலத்தில் கை காட்டி மரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சேதம் ஏற்படாதவாறு செயல்படுவதற்கும் போலீஸாருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி கடலில் வந்து நம்ம நாட்டினுடைய எல்கை எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி மிதவை, கடல் மிதவை இருக்கும். அந்த மிதவைக்கு வந்து டேமேஜ் எதுவும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிகாரம் இந்த சட்டப்பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு. 5வது சட்டப்பிரிவு வந்து 172. இது வந்து இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. இந்த சாப்டர் எதை பற்றி பேசுதுன்னா, குற்றம் நிகழ்வதை முன்னரே தடுப்பது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். போலீஸார் எடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான கடமைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறது. அப்படி போலீஸார் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது அந்த நடவடிக்கைக்கு உதவி செய்வதற்கு மற்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டப்படியான கடமை இருக்குது. அப்போ சுற்றி நிற்கிறவங்க அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு உதவியாக இல்லாமல் இடையூறாக இருந்தாங்கன்னு வைங்க, அந்த இடையூரை அப்புறப்படுத்துவதற்கு, அவங்கள கைது செய்வதற்கு இந்த செக்ஷன் 172 வந்து போலீஸாருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி குற்ற தடுப்பு நடவடிக்கையில் போலீஸார் சொல்லும் செயலை வந்து அங்கே நிற்கிறவங்க நிறைவேற்ற வேண்டும். அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ போலீஸார் வந்து உதவிக்காக இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே நிற்கிறவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அல்லது கட்டளையிடுறாங்க. அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு அங்கே நிற்கிற நபர்கள் வந்து கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. சரி, போலீஸ் சொல்கிற டைரக்ஷன்ஸை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க, போலீஸை எதிர்க்கிறாங்க, அல்லது போலீஸார் சொல்லக்கூடியதை வந்து புறக்கணிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி போலீஸாரின் நடவடிக்கைக்கு செயல்பாட்டுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தவும் நகர விடாமல் தடுத்து வைக்கவும் போலீஸாருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இடையூறு செய்பவர்கள் மீது பெட்டி கேஸ் போடுவதற்கும் போலீஸுக்கு அதிகாரம் உண்டு. அந்த மாதிரி இடையூறு செய்கிறவங்களை கைது பண்ணியிருந்தா அவங்களை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 172. இந்த 172 வந்து புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள பிரிவு, பழைய சிஆர்பிசியில் இது கிடையாது.